சங்கடம் தீர்ந்து செல்வம் பெருக என்ன மந்திரம் சொல்லணும், எந்த ராசினர், அந்த பகுதியோட தொடர்ச்சி தான் பார்க்குறோம். சென்ற பதிவில் 2 பதிவுகள்லேயும் நம்ம மேஷம், ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம், சிம்மம், கன்னி இந்த 6 ராசிகளுக்கும் தனித்தனி பதிவு கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பதிவில் துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கடங்கள் தீர்ந்து நமக்கு செல்வம் பெருக என்ன ராசியினர் என்ன மந்திரம் சொல்லணும்னு. அந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம், விருச்சிகம், தனுசு இந்த ராசிக்காரங்க என்ன மந்திரம் சொல்லணும்னு. இவங்க எந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மரோட மந்திரத்தை சொல்லணும். தினமும் காலை மாலை பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை 9 முறை, 27 முறை, இல்லை 54 முறை, இல்லை 108 முறை, இல்லை முடிஞ்சால் 1008 முறை கூட சொல்லலாம். டெய்லி சொல்ல முடியலனாலும் நரசிம்மருக்கு சனிக்கிழமையில் சொல்லிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களோட சங்கடங்கள் அனைத்தும் தீரும். பதிவில் மந்திரத்தோட முழு பதிவும் கொடுத்துருக்கேன், பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் மந்திரத்தை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. நரசிம்மரோட மந்திரம். அண்ட சராசரங்களில் நிறைந்த சிம்மன், அகிலமும் தானாகி அறிவு தந்த சிம்மன், தொண்டரின் தூதாகி துணை வந்த சிம்மன், துஷ்ட நிக்ர சிஷ்ட பரிபாலன சிம்மன், மீனாகி வந்து சதுர்வேதம் காத்த சிம்மன், ஆமையாய் மிதந்து மலை தாங்கி நின்ற சிம்மன், வராகமாய் பூதேவியை ரட்சித்த சிம்மன், பிரகலாத ஆழ்வானின் பிரசன்ன சிம்மன். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டே வாங்க, உங்களோட சங்கடங்கள் அனைத்தும் தீரும். நம்பிக்கையோட இதை சொல்லிட்டு வாங்க. இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா துலாம், விருச்சிகம், தனுசு ராசிக்காரர்களுக்கு. சென்ற பதிவுகளில் சென்ற 6 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மந்திரம்னு சொல்லியிருக்கோம், பார்த்து எழுதி வச்சுட்டு அந்த ராசிக்காரங்க அந்த மந்திரத்தை சொல்லிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடையில்லா வெற்றி, எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. நரசிம்மரோட மந்திரம் உங்களை எப்படி பகையை அழித்து இது பண்ணாரோ அதே மாதிரி உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அழிக்க வர நரசிம்மர் காத்திருக்கிறாரு. அவரோட மந்திரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோட சொல்லிட்டு வாங்க, உங்களோட கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அடுத்த பதிவில் மீதி இருக்கக்கூடிய ராசினர் மகரம், கும்பம், மீனம் அந்த ராசினருக்கு உண்டான மந்திரத்தை பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.